சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 22/9/2024 ஞாயிற்றுக்கிழமை, புரட்டாசி மாதம் 6ஆம் நாள், பஞ்சமி திதி இன்று மதியம் 3:44 வரை, கிருத்திகை நட்சத்திரம் இன்று இரவு 11:02 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இன்று மிகவும் உகந்த உன்னதமான நல்ல நாளாக அமையும். அதை போலவே அவர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய, எதையும் செய்து அதன் மூலமாக பண வரவுகளை அடையக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் உச்ச நிலையில் 2ஆம் இடத்துல, அதாவது தேய்பிரையாக இருந்தாலும் பஞ்சமி திதியில் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 2ஆம் இடம் வலிமையாக இருந்தாலே வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கி வாங்க இதை செஞ்சு கொடுக்குறேன், உங்களுக்கு இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதை இன்றைக்கு எப்படியாவது முடிச்சு கொடுத்துட்றேன் என்பது மாதிரியான ஒரு மன உறுதி இருக்கக்கூடிய, எதையும் இன்றைக்கு சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். இளையவர்களுக்கு ஒரு திருநாளுங்க. இது வரைக்குமே வாழ்க்கை துணை யார் என்ன அப்படின்றது ஒரு அடையாளம் தெரியாதனால அது சம்பந்தமான தெரியக்கூடிய ஒரு நாளாகவும், வேலை தொழில் அமைப்புகளில் காசு பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக போக்கு காட்டி கொண்டிருந்த ஒன்று இன்றைக்கு கைவசம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். 2ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கும்போது அப்படியே அடுக்கி கொண்டே போகலாம். மனதிற்கு பிடித்தமான சில விஷயங்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய தன்மை. நம்முடைய பாரம்பரிய கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொழில்களை அமைச்சிருக்கிறவங்க அனைவருக்குமே ஒரு இசைத்துறையாக, கலைத்துறையாக இருக்கக்கூடிய, எழுத்துத்துறையாக இருக்கக்கூடிய, ரொம்ப நாளாக நீடித்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகள் எல்லாமே அவர்களுக்கு அப்படியே விலகக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு நல்ல விதமாகவே இருக்குதுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு செய்து முடிக்க முடியாதது செய்யக்கூடிய ஒரு தன்மைகள், பணவரவு நிலைத்த தன்மையாக இருக்கக்கூடியது. ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது இல்லையா? ஒரு மாதமானால் இதுதான் எனக்கு வருமானம்னு தெரிஞ்சால் அதுக்குள்ளே நான் அந்த வாழ்க்கையை அமைச்சிக்குவனே என்கின்ற மாதிரியாக இருக்கின்றவர்கள் அனைவருக்குமே அந்த மேல் கீழ் அமைப்புகள், அப் அண்ட் டவுன்ஸ் நீங்கி நிலைத்த வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இன்றைக்கு சந்திரன் உச்சநிலையில் குருவோடு சேருகின்ற குருச்சந்திர யோகம் ஏற்படக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. எப்போவுமே சந்திரன் குருவோடு சேர்ந்தார்னா அவருடைய நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறது அர்த்தம். அதுவும் உங்களுக்கு அவர் 3ஆம் அதிபதியாகி இன்றைக்கு உச்சமாகிறார். முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய தன்மை. மனசு கொஞ்சம் தெளிவாக இன்றைக்கி இருக்கும். என்ன முடிவை எடுக்கலாம் அப்படிங்கிறதுல இன்றைக்கு தெளிவாக அப்படியே ரிஷபராசிக்காரர்கள் இருப்பீங்க. இது வேண்டாம்னா இது வேண்டாம் தான், இது வேணும்னா இது வேணும் தான். இந்த மாதிரி எந்த ஒரு விதத்திலையும் நம்முடைய மனசு சொல்கிற மாதிரி கேட்காம புத்தி சொல்கிற மாதிரி கேட்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அந்தஸ்து கௌரவம் உயர்வாக இருக்கக்கூடிய அமைப்புங்க. இன்றைக்கி ஒரு 4 பேர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக பேசுவீங்க. இவரை மாதிரி உண்டா என்று வெளிப்படையாக சொல்லலைனா கூட மனசுக்குள்ளேயே இருந்தால் இந்த ரிஷபராசிக்காரர் மாதிரி இருக்கணுங்க, இல்லைன்னா சும்மா நம்மெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்ட்டு நமக்கு பின்னாடி புறம் பேசுவதை தவிர்த்து நம்மை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அண்ணன் தம்பி, அக்கால் தங்கை போன்ற சகோதர உறவுகள், அதுவும் இளைய சகோதர உறவுகள், தம்பி தங்கை உறவுகள் இன்றைக்கு நன்றாக இருக்கும். பெரியவர்களுக்கு தம்பி தங்கைகள் உதவக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். தூரத்தில் இருக்கின்ற தம்பி தங்கைகள்கிட்டருந்து இன்றைக்கி ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய தன்மை. ஒருவேளை அம்மா அப்பா அவங்களுடைய கஸ்டடியிலிருந்து அம்மா அப்பாவை பற்றி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு என எல்லாம் நிறைவாக, மனசு கொஞ்சம் தைரியமாக, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. ராசியில் உச்ச சந்திரன் உட்கார்ந்திருக்கின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று. மிதனராசிக்காரர்களுக்கு தனாதிபதி இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு உச்சம்ன்ற அமைப்பில் இருக்கிறார். என்ன பலன்? பணம் வரும், ஆனால் அது செலவாக போகும். பணம் வராமல் கண்டிப்பாக இருக்காது. கடன் வாங்க தேவையில்லாத ஒரு அளவிற்கு ஒரு நிறைவான வருமானம் அது குடும்பத்திற்காக செலவாகக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 12ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால பெரியவர்களுக்கு ஏதேனும் ஆசையாக அவர்கள் கேட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுப்பது, வீடு நிலம் முடிப்பது போன்ற அமைப்புகள். ஓய்வு நாளாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு அட்வான்ஸை கொடுத்துடலாம்.
அல்லது ஏற்கனவே 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, அதை எப்படி ஃபுல்லாக அதை முடிக்கிறதுக்கான அந்த பண வரவுகளுக்கான வேலை என்பது மாதிரியான நிதி அமைப்புகள், பண அமைப்புகளை பற்றிய மனம் அப்படியே சுற்றி சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இன்றைக்கு ஒற்றுமையாக இருந்து ஒரு நிலையில் தன்னுடைய குடும்பம் மற்றவர்களுடைய குடும்பம் என்கின்ற பாகுபாடு பார்க்காம ஒற்றுமையாக இருந்து மொத்த குடும்பமும் எப்படி முன்னேறுவது என்பது போன்ற பரந்த மனப்பான்மையோடு, உதவி செய்யும் மனப்பாங்கோடு பேசிக்கொள்ளக்கூடிய, திட்டமிடக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் வரும். குலதெய்வ தரிசனம் அல்லது ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக பயணங்கள் போன்றவைகள் ஒரு சிறு குறு பயணமாக இருந்தாலும் கூட, ஒரு 50-100 கிலோமீட்டருக்குள்ளே போகிற மாதிரியான பயணமாக இருந்தாலும் கூட அது ஆன்மீக ஒரு திருப்திகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. 12ஆம் இடம் எப்பொழுதுமே ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய இடம் என்பதால் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்குமே ஒரு அலைச்சல்களோடு பரபரப்பாக இன்றைக்கு மிதுன ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய பண விஷயத்தில் கொஞ்சம் கூட எந்த விதத்திலையும் சங்கடங்கள் வராத நல்ல நாளாகவே அமைந்திருக்குதுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு தேய்பிரையாக இருந்தாலும் பஞ்சமி தேதியில் உச்சம் என்கின்ற அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச நண்பரான குருவோடு சேர்ந்து இன்றைக்கு வலிமையாக இருக்கிறார். 11ஆம் இடம் எப்பொழுதுமே ஒரு நிறைவான வெற்றிகளை குறிக்கக்கூடிய அமைப்பு. இன்றைக்கு நண்பரோடு சேர்ந்து வெற்றியை கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாட்களாக ஒரு 2 வருஷமாகவே வெற்றின்றதை கண்ணிலேயே பார்க்க முடியலங்க. எதை கிடைத்தாலும் தொட்டதெல்லாம் தோல்வி தோல்வி தோல்வி. அஷ்டமச்சனி இவ்வளவு பெரிய ஆதிக்கம், இவ்வளவு பெரிய அளவுகளில் என்ன ஒரு சிக்கலை உண்டு பண்ணும் என்பது தெரியாமல் போய்விட்டது. நானும் கொஞ்சம் சாதாரணமாக லைட்டாக தான் இதை எடுத்துக்கிட்டேன் என்கின்ற மாதிரியான ஒரு குழப்ப சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு கூட எதிலும் கடந்த 2 வருட காலமாக எந்தெந்த விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிங்களோ அந்தந்த விஷயத்திலெல்லாம் நட்புகள் மூலமாக, நண்பர்களின் மூலமாக அப்படியே நீங்கள் மேலேறி வரக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளானவங்க, கோர்ட்டு கேஸு போன்றவைகளோடு ஒரு போராட்டத்தோடு இருக்கிறவங்க, நிர்வாகத்தோடு ஒரு போராட்டம், ஒரு ஆலை தொழிலாளராக இருக்கிறேன், ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், ரொம்ப நாளாக வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கான இந்த சலுகை, இந்த வசதியை அவர்கள் செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க, புதுசாக ஒரு ஆஃபீஸர் வந்திருக்கிறார், ஒரு மாதிரியான முரண்பாடுகள் தோன்றி இருக்கிறது, சட்ட போராட்டம், அந்த போராட்டம், இந்த போராட்டம்னு போராட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய, போராடித்தான் எதையும் பெற வேண்டும் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, நீங்கள் ஜெயிப்பீங்க என்கின்ற தன்னம்பிக்கை, அதற்கான ஒரு சமிக்கைகள் என்று சொல்லப்படக்கூடிய அறிகுறிகள் தெரியக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 10ஆம் இடத்தில் குருச்சந்திர யோகத்தில் உச்சம் என்கின்ற நிலையை அடைஞ்சிருக்கிறார். தொழில் ரீதியிலான செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வியாபாரம் நல்லா தாங்க இருக்கும், வருமானம்லாம் நல்லா தாங்க இருக்கும். ஓய்வு நாளாக இருந்தால் கூட ஒரு சுறுசுறுப்பாக தேனி மாதிரி உழைக்கக்கூடியவங்க இல்லையா சிம்மராசிக்காரர்கள், தலைமகனாக பிறந்திருக்கக்கூடிய, எதிலும் தலைவனாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஓய்வுன்றதே கிடையாதுங்க. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, வாரத்தின் மற்ற கிழமையாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே நாள் அப்படிங்கிற மனப்பான்மை தான் கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போது ஏதேனும் ஒரு நிலையில் தொழில் அமைப்புகளில் செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு. சில விரயங்கள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்யும். அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது என்பது மாதிரியான ஒரு அமைப்புகள், அல்லது தூண்டில் போடுற மாதிரியான அமைப்புகள். எதிர்காலத்திற்காக நம்ம இன்றைக்கு ஒரு சிறிய செலவு, சிறிய முதலீடு போன்றவைகளை செய்தால் பெரிய அளவில் அது திரும்பி வரும்ன்ற மாதிரியான சில பல விஷயங்களை நீங்கள் எதிர்நோக்குகின்ற நாளாக இந்த நாள் அமையும். பங்குச்சந்தை, யோக வணிகம் போன்றவைகளில் கொஞ்சம் ஆர்வத்தை கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த வாரத்திலேயே ஒரு நல்ல விதமான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக உண்டு. 10ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் அமைந்திருப்பது என்பது ஒரு தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய நிலையை குறிக்கக்கூடியது. அடுத்த வாரத்தில் அதிகமான வருமானங்கள் வரக்கூடிய நல்ல முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான 11ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 9ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற நிலைமையை அடைஞ்சிருக்கிறார். அங்கே பார்த்திங்கன்னா ஏற்கனவே குரு பகவான் அமர்ந்து அப்படியே 2ஆம் இடம் போன்ற தொடர்புகள் வலுத்து அமர்ந்திருக்கின்ற சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கு. பணம் வரக்கூடிய நாள்,
உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள், குடும்பத்தில் நிம்மதிகள் இருக்கக்கூடிய நாள், அண்ணன் அக்கால் உறவுகள் கசந்திருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு சிறப்பு அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சுபமான நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். ஆன்மீக எண்ணங்கள், தெய்வீக அமைப்புகள் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. பாத்திரங்கள் சார்ந்த, உலோகங்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், கனிம வளங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஆற்று மணல் சார்ந்த விஷயங்களோடு தொடர்பு கொள்கிறவங்க, கட்டிடப் பொருட்கள் விற்கக்கூடியவர்கள், கிரஷர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருக்குமே ஓய்வு நாளாக இருந்தாலும் வருமானம் வரக்கூடிய நாளாகவும், எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவுகள் பிறக்கக்கூடிய சுப நாளாகவும் இந்த நாள் அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடத்துல ராஜகிரகங்கள் 2 வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு ஒரு தந்தையாகக்கூடிய அமைப்பும் இருக்கிறதுனால, கடந்த காலங்களில் ஒரு தோற்றுப்போன தந்தையாக இருந்தவர்கள் அல்லது தந்தையாக முடியாமல் இருந்தவர்கள், மருத்துவ பரிசோதனைக்காக போய்கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே புத்திர பாக்கியம் என்கின்ற குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் கூட நல்லதாக இருக்கக்கூடிய ஓய்வு நாள் கன்னிக்கு இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். எப்போவுமே சந்திராஷ்டம நாளில் அவர் உச்சத்தை அடைந்திருப்பார் என்றாலும் கூட இப்போதெல்லாம் இந்த குருப்பெயர்ச்சி, அடுத்த குருப்பெயர்ச்சி வருகின்ற வரைக்குமே குருவோடு அவர் சேர்ந்திருப்பார் என்பதால் அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகள் எதுவும் நடந்து விடாத ஒரு சாதாரண சந்திராஷ்டமமாக தான் இது இருக்கும். ஆனாலும் அவர் தேய்பிரை அமைப்பில் இருக்கிறார் இல்லையா, வளர்பிறை சந்திராஷ்டமத்திற்கு ஒரு பலன், தேய்பிரை சந்திராஷ்டமத்திற்கு ஒரு பலன். அப்போ 8ஆம் இடத்துல சந்திரன் மறைந்து தேய்பிரையாக இருக்கின்றனால மனசு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்திங்கன்னா இதை செய்யலாமா அதை செய்யலாமா, ஏதோ ஒன்று தப்பாக நடந்துடும் போல தெரியுதே, இப்படி நடந்துடும் போல தெரியுதே, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு சரியாக வராதோ, இங்கே கொடுத்து வச்சுருக்கிற பணம் சரியாக வராதோ, இதை செஞ்சால் சரியாக வராதோ, குடும்பத்தில் இது இப்படி இருக்குமோ, உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ என்பது மாதிரியான வெளியில் சொல்ல முடியாத அவருக்கு ஒரு கலக்க சூழ்நிலைகள் இந்த சந்திராஷ்டம நாளில் 2 நாளும் கண்டிப்பாக வருங்க. ஆகவே பெரிய அளவில் பட்டுக்காமல், ஒரு முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்காமல், ஒரு 2 நாளுக்கு இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி வைக்க வேண்டிய நாளாகவே இந்த நாட்கள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டம நாட்களில் பணப்புழக்கம் என்பது கொஞ்சம் கையில் அதிகமாக இருந்தாலும் கூட அது தேவையில்லாத விஷயங்களில் செலவாகும். ஆகவே தேவையான விஷயம் செலவு எது, தேவையில்லாத செலவு எது என்பதை நீங்கள் கணித்து பார்க்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆகவே பொறுமையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய சந்திராஷ்டம நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் அமைஞ்சிருக்கு துளாராசிக்காரங்க எல்லாருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள், நல்லதுகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கி. 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உச்சனாகி அவர் குருவோடு சேர்ந்து ராசியை பார்க்கிறார். 2 சுபர்கள் இன்றைக்கு ராசியை பார்ப்பது என்பது ராசியை மேம்படுத்தக்கூடிய அமைப்பு. ராசினா யார்? நீங்கள் தான். உங்களுடைய எண்ணங்கள் மேம்படுத்தக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு கையில் காசு கிடைக்கக்கூடிய அமைப்பு, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வயசுக்கு என்ன எண்ணம் இருக்கிறதோ, எது நமக்கு தேவைப்படுதோ, ஒரு நோயற்ற வாழ்வு வேண்டும், ஒரு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை வேணும், அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் மற்றவர்கள் என் பேச்சை கேட்கணும், வாழ்க்கை அமையணும், அவரவருடைய வயதிற்கு ஏற்ற போல் ஆசைகள் இருக்கும் இல்லையா, இந்த ஆசைகள் அத்தனையும் அப்படியே குறைவர நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. எம்எஸ் அம்மா சொன்ன மாதிரி குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு ஒரு மெய்யுருகி பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகள் இன்றைக்கு மனதிற்குள்ளேயே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படியே ஓடுங்க. எதுவும் குறையில்லை, ஆண்டவனே இந்த மாதிரியான வாழ்க்கை அப்படியே நீடிக்க வேண்டும் என்கின்ற மாதிரியான ஒரு 90% விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய, ராசியை 2 சுபர்கள் வலுத்து பார்க்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி உறவு கூட இன்றைக்கு கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலைகளில், இந்த மனுஷன் செய்கிறது தப்பாக இருந்தாலும் போயிட்டு போகிறார் என்ன பண்ணுறது என்கின்ற மாதிரியான ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புகள் மனைவிக்கும், மனைவியின் பேரில் இருக்கக்கூடிய கோபதாபங்கள், வருத்தங்கள் சற்று விலகக்கூடிய அமைப்பு கணவனுக்கும் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். பொதுவாகவே 3, 6, 10, 11ஆம் இடங்களில் அப்படியே நல்ல விதமான பலன்களை, இதிலேயே கூட 1, 7ஆம் இடத்தையும் சேர்த்துக்கலாம். சந்திரன் நல்ல பலன்களை தருவார் என்றாலும் கூட எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா விதத்திலையும் ஒரே மாதிரியான பலன்கள் நடந்துறதில்லை. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பொதுவான பலன்கள் தான். அப்படி பார்க்க போனால் இன்றைக்கு 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டம், முதல்ல எதிர்பாராத கலக்கம், பின்னால் எதிர்பாராத அதிர்ஷ்டம். முதல்ல மனசு கொஞ்சம் கலக்கமாகவே இருக்கிறது, இது இப்படி நடந்துருமோ, அது அப்படி நடந்துருமோ,
தேவையில்லாத இந்த விஷயத்தை டச் பண்ணிட்டோமோ, தேவையில்லாத இந்த இடத்துல இந்த வார்த்தையை விட்டுட்டோமோ, நம்முடைய தகுதிக்கு இந்த மாதிரி பேசுனது சரியா, நம்முடைய தகுதிக்கு இந்த மாதிரி செஞ்சது சரியா, இந்த மாதிரியான ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 50 வயது கடந்தவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள், கடன் போன்ற விஷயங்களில் இன்றைக்கு ஒரு மாதிரியான கலக்கங்கள் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல இன்றைக்கு ராசிநாதன் போய் சுபத்தன்மையோடு போய் உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா. 6ஆம் இடத்தை அவர் பெருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறார். வேலை பற்றிய கவலைகள் இன்றைக்கு ஒரு 20-30 வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இந்த வேலையை விட்டுறலாம், வருவது வரட்டும், பார்க்கலாம், இன்னொரு வேலை நமக்கு கிடைக்காம போயிடுது, உலகத்தில் லட்சம் வேலைகள் இருக்கின்றன, கோடி வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன, நமக்கேற்ற மாதிரி இல்லாமையாக போயிடுது என்கின்ற மாதிரியான ஒரு நிலையில் தீர்க்கமாக முடிவெடுக்க மனசு தயாராக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் 5ஆம் இடத்தில் உச்சமாகி குருவோடு சேர்ந்திருக்கின்ற சுப நாள் இன்னைக்கு. கணவன் மனைவி நட்புகள் போன்றவர்களிடம் வெளி வட்டாரத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குங்க. ஒருவருக்கொருவர் இன்றைக்கு ஆதரவாக இருப்பீங்க. குடும்பத்தில் கூட மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பேர் இருக்கும். கடந்த காலம் ஒரு 3 வருஷம் பார்த்திங்கன்னா மனைவியின் ஆதரவில் வண்டியை ஓட்டி கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு மனைவியின் மகத்துவம் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். வெளிப்படையாக சொல்லலைன்னா கூட இந்த அம்மா இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைங்க அப்படிங்கிறத மனசார சொல்லுவீங்க, மனசார நினைப்பீங்க. அல்லது மிக நெருங்கியவரிடம் மனைவியை பற்றி இன்றைக்கு பூரிப்பாக பெருமையாக மகர ராசிக்கார ஆண்கள் பேசக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார் இல்லையா. உண்மையில் வெற்றி பெற்ற ஆணாக இருக்கட்டும் அல்லது நிலைத்து நிற்கின்ற ஆணாக இருக்கட்டும், ஒரு ஆணின் வெற்றிக்கும் அவனுடைய ஸ்டாண்டுக்கும் பின்னாடி ஒரு மகத்தான உறவுன்னு சொல்லப்போனால் பெண்ணு தாங்க நிற்கிறாங்க. அவர்கள் பெரும்பாலும் மனைவியாக இருப்பார்கள், அதற்கடுத்த நிலையில் தாயாக இருப்பார்கள். சகோதரிகள் சில நேரங்களில் அண்ணன்களுக்கு அப்படியே உதவுறதுன்றது கொஞ்சமாகத்தான் இருக்கிறது. ஆக இந்த மனைவி தாய் என்கின்ற 2 உறவுகளும் எப்போது ஒரு மனிதனுக்கு நல்லதாக நடந்துருதோ அப்போ அவன் நல்லவைகளை செய்கிறான் இல்லையா. அதுபோன்ற அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சோதனைகள் முடிந்து விட்டன, விடிந்து விட்டது என்பதை மனசும் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது நினைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்கு உன்னதமான நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி கடன் நோய் வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய 6ஆம் அதிபதி இன்றைக்கு 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். பொதுவாகவே சந்திரன் உச்சமடையும் பொழுது ஏதாவது ஒரு வில்லங்க நம்மளை தேடி வரும் கும்பராசிக்காரர்களுக்கு. ஆனால் இன்றைக்கி நல்ல வேலையாக அவர் குருவோடு சேர்ந்திருக்கிறார். ஆனால் ஒன்று என்ன, முதல்ல நடக்கிறது நடந்தே தீரும், அதுக்கப்புறம் தான் அது நல்லபடியாக தீர்வாகுதா அப்படி அல்லது அது இன்னும் சிக்கலத்தை ஆட்டுகிறதா என்பது மாதிரி. அப்போ இன்றைக்கி மத்தியானம் 12 மணி 1 மணி வரைக்கும் என்ன மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி தான் இருக்கும். தேவையில்லாதது தேடி வரும், நம்மளே தேவையில்லாத தேடி போவோம். ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சிக்கலில் போய் மாட்டுவோம், அல்லது ஏதாவது ஒரு ப்ராமிஸை கொடுத்துட்டு ஒரு சிக்கலில் போய் மாட்டுவோம், அல்லது அந்த கடங்காரம் வந்துடுவானோ இந்த கடங்காரம் வந்துடுவானோ, அது அப்படி செய்ய முடியாமல் போயிடுமோ, இது இப்படி செய்ய முடியாமல் போயிடுமோ என்பது மாதிரியான மதியம் 1 மணி வரைக்கும் தேவையில்லாதவைகள் அப்படியே நம்மோடு இருந்து அதற்கு பிறகு ஒன்றும் இல்லை, நம்மளால் எதையும் சமாளிக்க முடியும், நமக்கு இது முடியும் அது முடியும், இது நம்மக்கிட்ட இருக்குது அது நம்மக்கிட்ட இருக்குது என்பது மாதிரியான நம்மிடம் இருப்பதை வைத்தே இந்த பிரச்சனைகளை சமாளித்து கொள்ள முடியும் என்கின்ற தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 4ஆம் இடம் இன்றைக்கு செலவுகள் வைக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது. தூர இடத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கு அப்படி ஒன்றும் பெரிய அளவில் சோபிக்காத தன்மைகள் தான் கண்டிப்பாக உண்டு. தாயார் பேரில் ஏதாவது ஒரு செலவு அல்லது அம்மா கூடயே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள், தாய் என்கின்ற தெய்வம் நமக்கு அனுசரணையாக இல்லாமல் இருக்கிறதே என்பது மாதிரியான ஒரு பச்சாதாப உணர்வு நமக்குள்ளேயே வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். கும்பத்திற்கு அப்படி ஒன்றும் கெடுதல் வராது என்றாலும் சராசரி நாளாக அமைந்திருக்கிறது இன்று. மீனராசிக்காரர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய 5ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல உச்சமாகி சந்திரன் குருவோடு இணைஞ்சிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. பிள்ளைகளால் இன்றைக்கி பெருமைகள் இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. பிள்ளைகள் நல்ல பேரை எடுத்துகிட்டு வருது. பள்ளியில் நம்பர் 1, வேலையில் நம்பர் 1, இவனை பெறுவதற்கு என்ன தவம் செய்தோனோ என்பது மாதிரியான ஒரு யசோதா எப்படி கண்ணனை பற்றி ஒரு நிலையில் பெருமிதப்பட்டாலோ அதை போல ஒரு நல்ல மனநிலை பெற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான ஓய்வு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குழந்தைகளுக்கான எதிர்காலம் பற்றி கூட மனசு கொஞ்சம் அப்படியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கும். இளைஞர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பேர் எடுக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு இருக்கும். கலைத்துறை வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கேற்ற துறையில் போக முடியும் என்கின்ற நம்பிக்கை வரும்.
ஐயா எனக்கு இது தான் பிடிக்குது, எனக்கு கம்ப்யூட்டர் தான் பிடிக்குது, எனக்கு கணக்கு தான் பிடிக்குது, எனக்கு மருத்துவம் தான் பிடிக்குது, எனக்கு இன்ஜினியரிங் தான் பிடிக்குது, இந்த மாதிரியான எதிர்காலத்திற்கு தேவையான எந்த துறை, இதில் நான் ஒரு கணக்கை வச்சுருக்கிறேன், அப்பா ஒன்று சொல்கிறார், சித்தப்பா ஒன்று சொல்கிறார், மாமா ஒன்று சொல்கிறார், அத்தை ஒன்று சொல்கிறாங்க, அம்மா ஒன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளை குழப்பி விடுறதுக்குன்னே உள்ளே இருக்கிறவங்க சுற்றி வச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான குழப்பங்கள் இளைய பருவ வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்தாலும் கூட மத்தியானம் 3 மணிக்கு மேலே நீங்களே தைரியமாக நல்ல விதத்தில் முடிவெடுத்துடக்கூடிய, எதிர்காலம் எப்படி எங்கே நமக்கு இருக்கிறது என்பதில் நாம் தான் முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது மீனத்திற்கு இன்று. பெரும்பாலான ஜோதிட ஆர்வலர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சஷ்டாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். சஷ்டாஷ்டக தோஷம்னா என்ன? சஷ்டம்னா 6, அஷ்டம்னா 8. இந்த தசாநாதர் புக்திநாதர்கள் 6, 8 இருக்கிறது. ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்திற்கு 6, 8 இருக்கிறது. இந்த 6, 8ன்னு வந்துட்டாலே ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நன்மைகள் இருக்காது அப்படின்னு ஜோதிக்கு எப்போவுமே வேத ஜோதிடம் சொல்லுதுங்க. அப்போ அந்த 6, 8 அமைப்புகளில் மிக பெரும்பான்மையான அமைப்புகள் தசாநாதர்கள் புக்திநாதர்கள் 6, 8 இருக்கும்போது நடக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க வரும். அதாவது ஒரு தசையில் எப்போ அதிகம் சாதகமற்ற தன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தசாநாதனும் புக்திநாதனும் தனக்கு 6, 8 இருக்கிறது அப்படிங்கிறது. ஒன்று பார்த்திங்கன்னா புக்திநாதனுக்கு 6 தசாநாதன் இருக்கிறார்னு சொன்னால் அந்த புக்திநாதனுக்கு 8 தசாநாதன் இருப்பார். இப்படி ஒரு ஜிக்ஜாக்காக தான் வரும். 6, 8ன்றது ஒரு பக்கம் பார்த்தால் 6ஆகவும் இன்னொரு பக்கம் பார்த்தால் 8ஆகவும் இருக்கும். அப்போ எந்த இடத்துலையுமே ஜோதிடத்தில் இந்த 6ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் கடுமையான பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்படுகிறது. 6ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமே கடன் நோய் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய தானங்க. உண்மையை சொல்லப்போனால் நீடித்த நோய் அமைப்புகளை 8ஆம் பாவகமும் தற்காலிக நோய் அமைப்புகளை 6ஆம் பாவகமும் கொடுக்கக்கூடிய தன்மை. வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் கடன் நோய் விபத்து என்பது போன்ற அமைப்புகளை அடிக்கடி சொல்வேன். இந்த 6ம் இந்த 8ம் 2 பக்கமுமே பார்த்திங்கன்னா அதாவது லக்னத்திற்கு மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த 6ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் அப்படியே அள்ளி குவிக்கக்கூடிய சாதகமற்ற தன்மைகள் ஏராளமாக இருக்கும். அப்போ எந்த ஒரு இடத்துலையும் ஒரு நல்ல பலன் நடக்குமா அல்லது ஒரு சாதகமற்ற பலன் நடக்குமா அப்படிங்கிறத ஜோதிடத்தில் கணிக்கும்போது அந்த பலனை தரக்கூடிய கிரகங்கள் 6ஆகவோ 8ஆகவோ இருக்கின்றதா, 6, 8 இருக்கிறதா. தசாநாதன் அப்படி ஒன்றும் 6, 8 அப்படி ஏறுக்குமாறாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. 6ஆம் இடத்துல தசாநாதன் இருக்கிறார், 8ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்கிறார், அல்லது தலைகீழாக தசாநாதனே 8ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தில் புக்திநாதன் அமர்ந்திருக்கிறார் என்றாலும் அது அப்படி தாங்க இருக்கும். ஆக இந்த 6, 8 என்பதை சஷ்டாஷ்டக தோஷமாக மனதில் இருத்தி வைத்து கொண்டு இந்த 6, 8 என்கின்ற அமைப்புகள் எங்கெங்கெல்லாம் வருகிறதோ அந்த இடத்துலலாம் நம்முடைய வாழ்க்கையில் சாதகமற்ற தன்மைகள் அவர்களுடைய தசாபுக்தியில் நடக்கும் என்பதை கண்டிப்பாக உணர்ந்துக்கணுங்க. உதாரணமாக இப்போ கடகலக்கணக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு சனி திசையில் குரு புக்தி வருது அல்லது குரு திசையில் சனி புக்தி வருதுன்னு வச்சுக்கோங்க. கடகலக்கணக்காரருக்கு 6ஆம் அதிபதியாக குருவும் 8ஆம் அதிபதியாக சனியும் வருவார். இவர்கள் இருவரும் 6, 8 அமைப்புகளிலே இருக்கிறாங்க. 6, 8 தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். தொடர்புனா என்னங்க? பார்க்குறாங்க, இருக்கிறாங்க, ஏதோன்னு ஒரு நிலையில் அந்த சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. சனி தசையில் குரு புக்தியிலையும் குரு தசை சனி புக்தியும் சரியான பருவத்தில் வந்தவங்களை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அப்பா எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் இந்த சஷ்டாஷ்டக தோஷம் என்பது வேத ஜோதிடம் சொல்லுகிறது. அப்போ இந்த சஷ்டாஷ்டக தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அந்த நேரத்தில் சாதகமற்ற தன்மைகளை தருவார்கள் என்பதை புரிந்து கொண்டு 6ஆம் அதிபதி திசையில் 8ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி திசையில் 6ஆம் அதிபதி, 6வது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்புகளில் 8வது வீட்டில் இருக்கக்கூடிய புக்திநாதர்கள் அல்லது இருவருமே கேந்திர கோணத்திற்கு அதிபதியாக இருக்கும். லக்னாதிபதியாக கூட இருப்பார், 10ஆம் அதிபதியாக கூட இருப்பார். 1, 10க்கு அதிபதிகள் நல்லவைகளை தருவார்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அந்த 1க்குடைய லக்னாதிபதியும் 10க்குடைய தொழில் ஸ்தானாதிபதியும் 6க்கு 8 அப்படியே எடக்க மடக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 6க்கு 8 அமைந்து விட்டால் இதைத்தான் சஷ்டாஷ்டக தோஷம் என்கின்ற நிலையில் ஜோதிடம் சொல்லி அந்த காலகட்டங்களில் ஒரு மனிதருக்கு சாதகமற்ற தன்மைகள் நடக்குது என்பதை சொல்லுதுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம்.
மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.